Hello guys, welcome back to our channel Learn with me. ஸோ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், ஸ்ட்ரிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ நம்ம இன்டீஜர்ஸை பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் ஸ்ட்ரிங்ஸை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்ட்ரிங்ஸை நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம்னா, வேர்ட்ஸை நம்ம வேல்யூவாக கொடுக்க வேண்டியது நம்ம ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம டூ டைப்ஸாக நம்ம ஸ்ட்ரிங்ஸுக்கு வேல்யூ நம்ம கொடுக்க முடியும். ஒன்று சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு ஸ்ட்ரிங்கோட வேல்யூ கொடுக்க முடியும். அட் த சேம் டைம் டபுள் கோட்ஸ் ஆல்சோ நம்மளால் யூஸ் பண்ணி வேல்யூ கொடுக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள் நான் ஷோ பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கம்பைலர் கன்ஃபியூஸ் ஆகி தான் இப்படி ஒரு எரர் ஷோ பண்ணுது. பிகாஸ் நம்ம இந்த கோட்ஸில் கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கை மட்டும்தான் அது கன்சிடர் பண்ணணும், அதுக்கு வெளியே கொடுத்துருக்க ஒன்றும் கன்சிடர் பண்ணாது. ஏன்னா இங்கே ஒரு ஓப்பன் கொடுத்தாச்சு, இங்கே ஒரு க்ளோஸ் ஆல்சோ கொடுத்தாச்சு. அண்ட் இந்த சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே பேசிக்காக ஒரு பேக்வர்ட் ஸ்லாஷ் தான் கொடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சோல்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணோன்னா, பிரிண்ட் பண்ணல, சாரி, பிரிண்ட் S4. ஸோ S4 நான் இங்கே பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம ஸ்ட்ரிங்காக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி கொடுத்தோமோ அதுதான் இப்போ பிரிண்ட் ஆகிருக்கு. அண்ட் பேசிக்காக இந்த சுச்சுவேஷனில் நம்ம ஜஸ்ட் ஒரு பேக்வர்ட் ஸ்லாஷ் மட்டும் கொடுத்தா போதும். பிகாஸ் நம்ம கோடில் நம்ம ஏதாச்சும் கோட்ஸ் கொடுத்து ஏதாச்சும் ஸ்ட்ரிங் கொடுக்குறோன்னா இருந்தாலும் சரி. அண்ட் லாஸ்ட்டில் நான் ஷோ பண்ணியிருப்பேன், ஸ்ட்ரிங்கோட கீவேர்ட்ஸில் நான் வார் ஆல்சோ தான் ஆட் பண்ணேன். பிகாஸ் வாருங்களோட டைனாமிக் கீவேர்ட். அண்ட் அதை வச்சு நம்மளால் ஸ்ட்ரிங் மட்டும் இல்லை நம்மளோட நம்பர்ஸ் ஆல்சோ டிக்ளேர் பண்ணி கொடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம கோட்ஸ் கொடுத்தனால அது ஒரு ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணிடுச்சு. ஸோ இதோட வேல்யூ நல்லா தான் இருக்கும். பிகாஸ் நம்ம ஒன்றும் கொடுக்கலன்னா அதோட வேல்யூ நல்லாயிருக்கும். இப்போ பேசிக்காக நம்ம இங்கே ஒரு இன்டிஜர் வேல்யூ கொடுப்போம். ஸோ நம்ம இங்கே ஒரு இன்டிஜர் வேல்யூ கொடுத்தனால அது ஒரு இன்டிஜராக அதை கன்சிடர் பண்ணியிருக்கு. நம்ம டபுள் வேல்யூ கொடுத்தாலும் ஈக்குவல் டு 2.0. ஸோ பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதுக்கு அதோட வேல்யூ பேஸ் பண்ணி அதோட டேட்டா டைப்பை சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ வார் இப்படி தான் ஒர்க் ஆகும். அண்ட் நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருந்த டாபிக் வரும். ஸோ இப்போ நம்ம இன்னும் ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் மை நேம்ஸ் நான் இங்கே பிரிண்ட் பண்ண போகிறேன். சம் ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் டிக்ளேர் பண்ண வேண்டி $sign தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பிரிண்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே அவுட்புட் வந்திருக்கு, மை நேம் இஸ் சஞ்சய்னு. அண்ட் ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம இப்போ ஒரு வேரியபிளில் கொடுத்துருக்க ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூ நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோமோ இங்கே டிஸ்பிளே ஆக வேண்டியதான் நம்ம ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணுவோம். அண்ட் கைஸ், ஸோ அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் நம்ம பூலியனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.